இனிய காலை வணக்கம். ஓம் மகாலட்சுமியே நமக. என்னோட பெயர் சுக்கரன் செந்தில். எனது தொலைபேசி எண் 80 720 73 501. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12 லக்னங்களுக்கும் வெற்றி தரும் சூட்சம பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எனது தந்தையும் காலம் சென்ற ஜோதிட குரு ஏகே பிச்சை அவர்களுக்கும், எனது கூட இருந்து எனக்கு வழிநடத்தி செல்லும் ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிட நண்பர்களுக்கும், ஜோதிட ஆசான்களுக்கும் மற்றும் ஜோதிடத்தில் பங்கு பெற்று பல்வேறு விதமான ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும், இங்கு நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12 லக்னங்களுக்கும் வெற்றி தரும் சூட்சமங்க பலன்கள். சார் ஒன்றும் இல்லை, எந்த லக்னமாக இருந்தாலும் நம்ம லக்னத்தை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அந்த லக்னத்தில் நீங்கள் எதை இயக்கினா நீங்கள் வெற்றி பெறுவீங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இப்போ பாலிய வயது ஒரு 1 வயதிலிருந்து ஒரு 19 வயதுக்குள்ள இந்த குழந்தையா இருந்துக்கும் அப்படின்னா என்ன தேவைப்படும் அப்படின்னா, நல்ல தூக்கம், நல்ல படிப்பு, நல்ல கல்வி, இதுதான் எதிர்பார்க்கும். அப்போ அதுக்கு வெற்றி தரதுக்கான சில வழிகள் என்ன? அப்போ 20 வயதுக்கு மேலே ஒரு 30-35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நல்ல வேலை வேணும்னு நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா குடும்பம் அமையும்னு நினைப்பாங்க, பொருளாதாரம் வேணும்னு நினைப்பாங்க. இந்த கேட்டகரி தான் இருக்கும். அப்போ அதாவது மத்திய வயதிற்கு மேலே ஒரு 35-60 வயது வரைக்கும் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், சண்டை சச்சரவு வரக்கூடாது, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நான் என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், அட்லீஸ்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலத்துக்காவது போயிட்டு வரணும், நான் ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாவே அந்த 12 லக்னங்களையும் நம்ம எப்படி இயக்குனீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அப்போ அதை இயக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இதில் மொத்தம் 12 லக்னம் இருக்குது. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போ 12 லக்னங்களில் ஃபஸ்ட்டு லக்னமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மேச லக்னம். மேச லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். ஒரு லக்னத்துக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பணம் வரவு ஸ்தானம், எனக்கு பொருளாதார மேன்மை தரக்கூடிய பாவகங்கள்னு சொன்னாவே ஜாதக ரீதியாகவே 2ஆம் பாவகமும் 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகமும் 11ஆம் பாவகம், இந்த வழியில தான் ஒரு ஜாதகருக்கு பணம் வரும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் வழியாக, பூர்வீக சொத்துக்கள் வழியாக, புண்ணியங்கள் செஞ்சது வழியாக சில விஷயங்கள் உங்களுக்கு இங்கே தான் நல்லா அந்த பூர்வீக சொத்து 5ஆம் இடத்துல தான் இருக்குது, அதன் வழியாக பணம் வரும். இல்லைனா 8ஆம் இடத்தின் வழியாக பணம் வரும், இல்லைனா 11ஆம் இடத்தின் வழியாக பணம் வரும். அப்போ இந்த பாவங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களை, நவநாயகர்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்போதும் உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறலாம். அப்போ எனக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேச லக்னம் சார், நான் நான் என்ன பண்ணேன்னா நான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னா, மேச லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய், 2ஆம் வீடுன்னு சொல்கிறது ரிஷப வீடு சுக்கிரன் இல்லையா? அப்போ இந்த ரிஷப வீடு சுக்கிரன், அப்போ சுக்கிரனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். சிம்பிளாக ஒன்றுமே இல்லைங்க. சுக்கிரனுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்தானத்தில் மனைவியை சொல்லக்கூடிய அமைப்பு. உங்கள் மனைவியை நீங்கள் சந்தோஷமாக வச்சுட்டாவே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. இது கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்கிறேன். ரைட், ஓகே சார், சிறப்பு, நல்லா சொல்லிங்க, நல்ல விஷயம் சார். எனக்கு கல்யாணமே ஆக நான் எந்த மனைவியை வச்சுக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சுக்கிரன்னு சொல்லிட்டாவே இனிப்பு சுவைக்கு அது ரொம்ப காரகமாயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பறவைகளுக்கு அல்லது விலங்குகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வெள்ளத்தை வாங்கி தானமாக கொடுக்கலாம். ஒரு ஸ்வீட்டு, ஒரு ஸ்வீட் ஆனது ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் அறிவார். அப்போ பால் நிற பொருள்கள், பால் நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டுகள் இல்லை, இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுத்துட்டு போகும்போது, நான் ஒரு வீடு வாங்க போகலான்னு இருக்கேன் சார், அந்த காரியம் தடைபெறக்கூடாது, என் குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு தடைபெறக்கூடாது அப்படின்னா, அதை செஞ்சுட்டு போகும்போது நீங்கள் வெள்ளம் வாங்கி கொடுக்குறது, பால் ஸ்வீட் ஏதாவது வாங்கி கொடுத்து தானம் செஞ்சுக்கிட்டே வரும்போது
நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். அவங்களுக்கு 2ஆம் அதிபதியாக என்ன வருவார்? மிதனம் வந்துடுவார். அப்போ 2 கூடிய மிதனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்ன இருக்கணும்னா, கன்னி பெண்ணும் ஒரு கன்னி பையனும் கை கோத்துட்டு இருந்த மாதிரி சிம்பிள் தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? நான் எனக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு செல்வ செழிப்புகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கன்னி பெண்களுக்கு அல்லது சுமங்கலி பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு வளையல், கண்ணாடி, அது வளையல் கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் போடுறாங்க. பிளாஸ்டிக் வளையல் வாங்கி தரக்கூடாது, கண்ணாடி வளையல் வாங்கி தரணும். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒன்று 10 நாளைக்கு முன்னாடியே கன்னி பெண்களுக்கு என்ன மாமா வீட்டிலேருந்து வளையல் மாமா வந்து வளையல் போட்டு விட்டு போவார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய சடங்குகள்லாம் இப்போ மறைஞ்சு போச்சு. அதுமாதிரி நீங்கள் என்ன பண்ணால் கன்னி பெண்களுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி தரலாம், கண்ணாடி வாங்கி கொடு, முகம் பார்க்குற கண்ணாடி வாங்கி தரலாம். அவங்களுக்கு பூ பொட்டு வாங்கி தரது, அதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் போய் வாங்கி கொடுத்துட முடியாதுல்ல. உறவில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு நீங்கள் செய்யலாம். அது மாதிரி வஸ்திரங்கிறது துணிமணி வாங்கி கொடுக்குறது, இதை வாங்கி கொடுத்துலாம். அந்த ரிஷப லக்னக்காரங்க 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்களும் பொருளாதார சுதந்திரமும் ஒரு காசு பணம் வரக்கூடிய தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யார்? கடகன்னு சொல்லிட்டு சந்திரன். அப்போ அந்த சந்திரன் எங்கே இருக்கார்? ஆட்சி பெறுவார், கடகத்திலே தான் ஆட்சி பெறுவார். அது ஒரு நீர்த்தன்மையோட வீடு. அப்போ சந்திரன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னா நீங்கள் என்ன வந்துடுவார்? சூரியன் வந்துடுவார். அப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய, அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய, ஒரு நல்ல பொசிஷன் டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப தெரிந்தவங்க இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள், என்ன உதவி செய்யலாம், அவங்களுக்கு என்ன தேவைப்படுமா, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பாலை கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா பால், சுத்தமான தண்ணி, பன்னீர், இதை கொண்டு யாருக்கு கொடுக்கலாம்? சூரியன்கிறது சிவன். அப்போ சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனைக்காக இந்த பொருள்களை கொடுக்கலாம். கொடுக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்களா? கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நல்ல யோக பாகத்தை கொடுக்குமா? நல்ல யோக பாகத்தை கொடுக்கும். நல்ல சிறப்பான அமைப்பு கொடுக்குமா சார்? நல்ல சிறப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இப்போ சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யார்? கன்னி வந்துடும். இங்கே கன்னியர்கள் அப்படின்னு சிம்ம லக்னத்துக்கு, சிம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி கன்னி வந்துடும். அப்போ இந்த இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது என்ன? கோதுமை. அந்த தானியங்கள் வந்து கோதுமை. பாத்திரத்தில் வந்து செம்பை பயன்படுத்துவோம். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இரவு நீங்கள் செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே, இல்லை செம்பு பாத்திரத்தில் வரக்கூடிய தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலோ, இல்லை கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருள்களை மற்றவங்களுக்கு விநியோகம் செய்யும், அதாவது தான தர்மங்களை செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்புகள் நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான அங்கே தனஸ்தானமும் கூடும். அது மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி. இந்த கன்னி அப்படின்னு சொல்கிறது இங்கே யார் வீடு வந்து 2ஆம் வீடாக துலாம் வந்துடுவார். இதுக்கு சுக்கிரன் தான் அதிபதி ஆயிடுவார். அப்போ இவங்களும் இந்த கன்னியா லக்னம், கன்னியா ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க பொதுவாகவே கன்னி பெண்களுக்கு திருமணமான உங்கள் மனைவி இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கா சரி, திருமணம் ஆன பெண்களை அவங்கள சந்தோஷமாக ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அவங்கள சந்தோஷமாக வச்சுட்டாலும் உங்களுக்கு பணம் வரும். இல்லை வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்களும் பார்த்தீங்கன்னா இனிப்பு பொருள்கள் தானமாக கொடுக்கலாம். சுவை சார்ந்த பொருட்களை வந்து தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பும் செல்வாக்கும் உயருமா? கண்டிப்பாக உயரும். அப்போ வெல்லம் தானமாக கொடுக்கறது, இனிப்பால் செஞ்ச உணவு தானங்களை கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்குமானா சிறப்பாக கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம். இந்த துலா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யார்? செவ்வாய். விருச்சக வீடாக வந்துடும். அப்போ அந்த செவ்வாய் வீடு நீர்த்தன்மை உடைய வீடு. அப்போ நீர்த்தன்மை உள்ள வீடு அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்னத்தில், துலா ராசியில் பிறந்தவங்க பால் சார்ந்த உணவுப் பொருள்கள் இல்லைன்னா பாலே தானமாக கொடுக்கலாம். அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டாவே இது விருச்சக வீடு, 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன காலபுருஷன் வீடு, சில பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு கூழ் ஊற்றுறது, பால் ஊற்றுறது, அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த துலா லக்னக்காரங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்று அவங்களோட தடைகள் தாமதம் எல்லாமே நிவர்த்தி கொடுத்து நல்ல யோக பலத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து பாருங்கள் விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குரு. அப்போ குரு பகவான் சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்க இந்த விருச்சக லக்னத்துக்காரங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா காலபுருஷ வீடு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடுன்னு சொல்லுவோம். அப்போ இவங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம், விருச்சக ராசி இருந்தாவே பொதுவாகவே அவங்க வீட்டில் தென்கிழக்கு
இல்லைன்னா தென்மேற்கில் ஒரு குற்றம் இருக்கும். வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் குடியிருக்க வீட்டில் மன நிறைவு தராது. இல்லைன்னா ஒரு சொத்து வாங்கியிருந்தாங்கன்னா அந்த சொத்தை அவங்களால டாக்குமெண்ட் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இல்லாட்டி அந்த வீடு இவங்களுக்கு சொந்தமாக வாங்கியிருப்பாங்க, ஆனால் டாக்குமெண்ட் இவங்க பேரில் இருக்காது. இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது தொந்தரவு இருக்கும். அப்போ அந்த இவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த விருச்சக லக்னத்துக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா தென்கிழக்கு தென்மேற்குல ஏதாவது குற்றம் குறைகள் இருந்துகிட்டு இருக்கும், பிரச்சனை இருக்கும். அப்படிங்கும்போது இவங்க பால் சார்ந்த பொருள்கள், பால் சம்மந்தப்பட்ட தானங்கள், தயிர் சாதம், சரிங்களா, இந்த மாதிரி இவங்களாம் தான தர்மங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக வீட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி குரு. இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எப்போதுமே மஞ்சள் நிற துணி கையில் வச்சுக்கிறதே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். வஸ்திரத்தை கையில் வச்சுக்கணும், அதுவும் நல்லா யோகத்தை கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா இனிப்பு சம்மந்தப்பட்ட லட்டு இதெல்லாமே தான தர்மங்கள் கொடுக்குறது. இல்லாட்டி மஞ்சள் கலந்த உணவுப் பொருள்கள், அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடு கொடுக்கலாம், லெமன் சாதம் இது மாதிரி கொடுக்கறது, இது எல்லாமே செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். இவங்க என்ன செய்யலாம், எளிமையான அவங்க வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மடம் கட்டி அந்த துளசிக்கு பூஜை புரஸ்காரங்கள் செஞ்சுட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்களாம், கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. அது மாதிரி ஏழை எளிய தன்னோட ஏழை, அதாவது சமுதாயத்தில் ரொம்ப தாழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகள் செய்யும்போது நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம். இந்த கும்பலக்கணத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பலக்கணம் கும்பராசியாக இருக்கிற பட்சத்தில் தென்மேற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வீட்டு வாஸ்துவில் தென்மேற்கில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா எள் கலந்த உணவுகள், எள்ளு முட்டாய் கொடுக்கறது, இல்லைன்னா சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு தானமாக கொடுக்கறது, இல்லைன்னா நெய் தீபம் போடாமல் நல்லெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி முடிஞ்ச அந்தணர்களுக்கு இவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இவங்க என்ன செய்யலாம், கோயிலுகளுக்கு போயிட்டு விநாயகர் கோயில், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு எள்ளில் செஞ்ச எள்ளு தீபமாக போடுறது, இல்லை நல்லெண்ணெய் வாங்கி தீபமாக போடுறது, சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மீன லக்னம் மீன ராசி அப்படின்போது குரு பகவானே வந்துடுவார். இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த மீன லக்னத்துக்கு 2ஆம் வீடு செவ்வாய் வந்துடும். அப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான தர்மங்கள் கொடுக்கறது, மலையில் இருக்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமான் சிவனை போய் வழிபாடு பண்ணுறது, அங்கே உள்ள நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா லட்டு, மஞ்சள் நிற தானே லட்டு இருக்கும், லட்டு தானங்களாக கொடுத்துட்டு வருது, இல்லைன்னா மஞ்சள் சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து தானமாக கொடுத்துட்டு வருது, இது எல்லாமே சொல்லுவோம். இவங்க எப்போதுமே மஞ்சள் கலந்த மஞ்சள் நிற கைக்குட்டையாவது அட்லீஸ்ட் கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு யோக பாகத்தை கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்போ 2ஆம் பகுதி சொன்னீங்க சார், இதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமானா, அப்போ இந்த மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன், அப்போ இவங்க சூரியனே ஆக்டிவேட் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த மேச லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாயும் ஆக்டிவேட் பண்ணலாம். 11ஆம் அதிபதி சனி, அப்போ இவருக்கு பாதகஸ்தானம் தானே சார், அவரையும் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு செல்வ செழிப்புகள் வருது. இதேமாதிரி 12 லக்னங்களுக்கும் 2, 5, 8, 11 இயக்கும் போது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சார் நான் வந்து இப்போ வந்து துலாம் லக்னமாக இருக்கேன், அப்போ நான் யாரை சார் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2ஆம் வீடு விருச்சக வீடு, இது வந்து நீர் வீடு, இது செவ்வாய். அப்போ நீர்நிலைகிட்ட அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது சிறப்பாக கொடுக்கும். இதே துலாம் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யார் வருவா? 1, 2, 3, 4, 5 கும்பரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ காளகாசியில் இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் தெய்வ வழிபாடுல. அப்போ ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்யும் போதும் நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே இந்த துலா லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி ரிஷபன் சுக்கிரன். ஒன்றும் இல்லை, உங்கள் மனைவி உங்கள் கை காலை பிடிச்சி விட்டாலே போதும், அதுவே யோகம்தான். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கை காலை வலிக்குது, கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் சொல்கிறேன்னு, அவங்களுக்கு போய் இந்த மாதிரி கை காலை பிடிச்சி விட்டாவே அவங்க மனைவி வந்து கை காலை பிடிச்சி, கணவனுக்கு கை காலை பிடிச்சி விடுறது, இது மாதிரி 2 பேரும் மாற்றி செய்யும் போதே அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் இடம், இந்த துலா லக்னத்துக்கு 11ஆம் இடம் சந்திரன். அம்மாகிட்ட எப்போதுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறது, அம்மன் சார்ந்த கோயில்களை வழிபாடு செய்வது எல்லாமே யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக யோகம் கொடுக்கும். அப்போ 12 லக்னங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் இந்த மாதிரி நம்ம எளிய முறையில் நம்ம வாஸ்துகளை அதை வெற்றி தரக்கூடிய சூட்சம பலன்களை இயக்கினா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. என்னிடம்
ஜோதிடம் பார்ப்பதற்கு நேரடியாகவோ ஆன்லைனில், நேரடியாக அப்படின்னா அனுமதி பெற்று வரணும். நீங்கள் ஆன்லைன் பார்க்கறதுக்கு என்னிடம் ஜோதிடம் பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஆனால் கட்டணம் உண்டு. அதுக்கு என்ன தொலைபேசி எண்கள் 80 720 73 501, வாட்ஸ்அப் எண் 99 430 38 285. அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.